வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் ஜெஃப்நாத். என்னென்றால் நான் வர சில நியூஸ்கள் பார்த்துன்னு வந்து நான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ ஸ்ரீலங்கன் டைம் 2 மணி 17 நிமிடம் கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். காலம் 9 மணிக்கு பாராளுமன்றம் போகணும். அந்த மார்னிங் டெக்ஸ்டர்ஸ் மாதிரி அங்கே போய் நித்திர ஓடுறது தெரியலை. எனிவே என்னென்றால் ஒரு சில ஊடகங்கள் முக்கியமாக சக்தி டிவி மட்டுமல்ல, சக்தி டிவி மற்றும் சக்தி டிவி மற்றும் ஒரு சில ஊடகங்கள் நான் பார்த்தேன்னா, என்னென்றால் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ச்சுனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்றெல்லாம் ஊடகங்களில் நியூஸில் போட்டு கொண்டிருக்கிறீங்க. 2 விஷயம் கேட்கணும். ஒன்று, அது வந்து தயவு செய்து உங்களோட அடுத்த முறை எல்லோடி அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்டில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த 2 நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன். முக்கியமாக ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள், அது பாஸ்கரனா இருக்கட்டும், யாராக இருக்கலாம், ஒரு லெவலுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே போயிடாது. இந்த ஊடகங்களில் உங்களோட யூடியூப்ல உங்களோட கொமெண்டை பார்க்கவே நம்ம எப்படி கிளிக்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போடைகளும் உண்மைத்தன்மையாக இருக்கணும். நீங்கள் சரியான பிளவுறீங்க. பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் ஏனென்றால் நீங்கள் 3 விஷயம் சொல்லணும். இப்போ தான் அது எனக்கு லாபம் எனிவே. பட் நீங்கள் என்ன ப்ரொமோட் தான் பண்ணுறீங்க. பட் எனிவே அதால் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனாக இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கொண்டு போகுது. ஸோ அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பாராளுமன்றத்திலேருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதம் வந்து திங்கட்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்றம் ஜெனரல் செக்ரட்டரியிலேருந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராயினாங்க. இப்போ சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினது அப்படி என்றெல்லாம் இது. ஆனால் போலீஸாரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது. அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போகிறோம் என்று ஒரு கதை விட்டது. அப்போ நாங்கள் சொன்னாங்க, இல்லை வெரி சாரி, அது கஷ்டம் உண்டு. அது சம்பந்தமான வேறொரு பிரச்சனையும் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் அது சம்பந்தமாக காய்க்க விரும்புகிறோம். 2வது, அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் விட்டு எனக்கு விளங்கல. நீங்கள் ஜனாதிபதி ஆக்கிப்பட்டு தான் விடுவீங்க போட்டுக்கு. அது சம்பந்தமாக என்னோட காய்ச்சவே 6 லட்சம் சனம் இருக்கிற இடத்துல 250 பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சுட்டு ரோட்ல இருந்து மட்டையில வச்சு விசிக்கினா தான். மற்றபடி அப்படி ஒரு சில்லறத்தனமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசா யோசிங்கோ. உங்களோட தாழ் மனப்பான்மையால தான் ஐயோ ஒரு சின்னப்படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஆ இருந்துட்டானே, இவன் வந்து எங்களுக்கு இவனை சேர் போட வந்துட்டு என்றதால தான் இன்றைக்கு நான் எம்பியா இருக்கேன். இந்த அரசியலை செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான். எனிவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லறத்தனமான வேலையில செய்கிறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும். அது 2வது. அது 3வது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் வந்து கொண்டிருக்கு, கையால் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் என்று சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னா தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் விழுறதுக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை காரணமாக இருந்திடுமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு. ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக ஃபோன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வடக்கு கிழக்குன்ற சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி a wrong thing என்று வில் see. அதே பிறகு இந்த 3 விஷயமும் நான் உங்களோட காய்ச்சினான். யாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல, அப்படி அரெஸ்ட் பண்ண மேலே விரும்பின மாதிரி இது ஒன்றும் பயங்கரவாத தடை சட்டம் இல்லை. எனிவே நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம், அது சம்பந்தம் நடவடிக்கை எடுப்போம். தொடர்ந்தும் சட்ட சிக்கல்களை இவை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறபடியா இவையை பொறுத்த வரைக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் காசுகள் சேர்க்கறது. ஆனால் எனக்கு ஃபினான்ஷியல் எய்ட் வந்து இந்த ஃபோன் எனக்கு ஃபினான்ஷியல் எய்ட் வந்து
கிடைச்சு கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ராசா அந்த வழக்குகளை போய் கஷ்டப்படணுன்றதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தமிழில் சொல்கிறேன். நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரைக்கல காரை வந்து நடு ரோட்டில் வந்துருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நடு ரோட்டில் வந்து டோச் அடித்து நிப்பாடினேன். அப்படியே நிப்பாடினேன் நான். தட்ஸ் ஆல். அப்போ அதுக்கு பிறகு மறைச்சா பிறகு நான் சொன்னேன், நான் ஒரு எம்பி, பார்லிமெண்ட் எம்பி என்று சொல்லி சொன்னேன். பிகாஸ் நான் தனியாக டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலங்கை அரசாங்கம் வந்து இதால தான் சில இடங்கள் எம்பிபியில் கோபம் பாருது. ஒரு பார்லிமெண்ட் மந்திரிக்கு ஒரு டிரைவர் இல்லை, ஒரு வெஹிக்கிள் தெரியல, ஒரு பெட்ரோல் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. ඒක ලැජ්ජයි නේද? එතකොට ඒක ලැජ්ජ වෙනවා. එතකොට දැන් සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට මේක සිංහලෙන් අනිවාර්ය කියන්න බෑ ඉතින්. එතකොට සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට අපි හොස්පිටල් ඩිරෙක්ටර් කියන්නේ සාමාන්‍ය හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක් කියන්නේ. වාහනේ දෙනවා, ඩ්‍රයිවර් දෙනවා, පෙට්‍රෝල් ලින්දන දෙනවා, ඔක්කොම දෙනවා. එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීට දැන් මේ වගේ බොරුවට රවටලා මිනිස්සුව රවටලා අපි ඒ කියන්නේ ආණ්ඩුව පවත්වනවා කියලා පෙන්නනකොට තමයි ජනතාව අවුල් වෙලා තව කවුරු දෙක තුනක් වෙනකොට එලවල දානවා. දැන් සාමාන්‍යයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට තියන්න ඕන වරප්‍රසාද ඒවා පොතේ තියෙනවා නම් ඒවා දෙන්න දැනගන්න ඕනේ. දැන් බලන්න අපිම ඩ්‍රයිව් කරන්න ඕනේ. අපිව PC කෙනෙක් පාරේ නවතනවා. පාරේ නවතලා අයින් වෙන්න කියනවා. එතකොට අපි පාර්ලිමේන්තු එකේ ඉස්සර අපිට දෙන්න දීලා තියෙන්නේ වින්ස්ක්‍රීන් ගාඩ් එකක්. මේ මගේ වින්ස්ක්‍රීන් ගාඩ් එක විතරයි දැනට මගේ ડોකියුමන්ට් විදියට තියන්නේ. මට ඩෙන්ටි කාඩ් එකක් නැහැ, මොකුත් නැහැ. එතකොට මේක අපිට දෙන්න වෙනවා. එතකොට සමහර පොලිස් කොන්ස්ටබල්ලාට PC ලාට මේවා තේරෙන්නේ නැහැ. අපි කවුද කියලා දන්නෙත් නැහැ. එතකොට මේක ජනාධිපති මේවා අඩ කරනවා නම් පුළුවන් නම් ජනාධිපතිත් පදින්න ඕනේ වාහනේ තනියම එලවන්න ඕනේ. එතකොට ওই සිකියුරිටි කාඩ් අරවා මේවා නැතුව එතුමාත් තනියම යනවා නම් කිසි අවුලක් නැහැ. නැත්තම් පාර්ලිමේන්තුවේ අනිත් පැත්තේ වාඩි වෙලා ඉන්න අපේ NPP එක සහෝදරයෝ තනියම වාහනේ ඩ්‍රයිව් කරගෙන එවනවා නම් කිසි අවුලක් නැහැ. මිනිස්ටර්ස්ලාත් යන්න ඕනේ තනියම. එතකොට මේක ලැජ්ජයි. හැබැයි කමන්නේ නැහැ. අපි මේක මෙයාට පොරදුයි. අපි අවුරුදු ටිකක් ওই යුද්ධ කාලේ ඇති වෙන්න කට්ට කාලා තමයි අවිල්ල තියෙන්නේ. අපිට මේවා කිසි අවුලක් නැහැ. හැබැයි දුකයි. එච්චරයි. මම හිතන්නේ මේ වගේ ඉස්සරහට ගියොත් එහෙම සමහර වෙලාවට කියන්න බෑ. ඉතින් මම NPPට කැමති නැහැ. ரைட் தமிழில் சொல்கிறேன். அது என்னென்றால் ஒரு போலீஸ்காரர் நம்ம மறைச்சிருந்தவர். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னால் நான் பார்லிமெண்ட் எம்பின்னு வின்ஸ்க்ரீன் காட்டையும் காட்டினா அதை விட வேற ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை. ஸோ சம்பளம் இல்லை, டிரைவர் இல்லை, பாதுகாப்பு செக்யூரிட்டி இல்லை, துவக்கு தரணும் அது என்ன தெரியல, பெட்ரோல் தெரியல, வாகனம் ஒன்று இல்லை, சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இப்படி நாங்கள் ஒரு எம்பி என்று சொல்லிக்கொண்டு நாங்களே டிரைவ் பண்ணிக்கொண்டு எல்லாமே இந்த தமிழனுக்கு தான். ஓகே, தேங்க்யூ.